கவர்னரோடு எங்களுக்கு ஒரு பழகுவதற்கு நல்ல இனிய நண்பர் அவரு அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் எங்க தனியா பழகினீங்க? அஃபீஷியலா அவர் வேலை செய்யறார், நான் என்னோட வேலை செய்யறேன். எங்க ரெண்டு பேருக்குமான உறவுங்கிறது ஒரு மத்திய மாநில அரசுக்கான உறவுன்னா சரி. குப்பை வாரினா கூட சிங்கப்பூர்ல இருந்து குப்பை வாரத்தை கொண்டாந்தீங்க முதல்ல. அப்ப நம்ம நினைச்சோம் இந்த சிங்கார சென்னை ஆக்க போறாரு கருணாநிதி, எப்படி குப்பையெல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வெளிநாட்டுக்காரன் நம்ம போடுற குப்பையை வாருவான்னு பார்த்தோம். ஆனா அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஆஸ் யூஸ்வலா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான் 10,000 12,000 குப்பை வாரணும். அப்போ இந்த மக்களோட இந்த ஈனத்தரமான புத்தியை அரசாங்கம் தனக்கானதாக பயன்படுத்திக்கிறது. இன்னொன்னு, நீ கொடுக்குற 1000 ரூபாய் அந்த பொங்கல் பைய கூட தமிழர்னு சொல்லுங்க, இந்த முதல் பண்டிகையை நான் உங்ககிட்ட தான் கையேந்தி கொண்டாடதா இருக்கு. இது ரொம்ப கேவலமா இல்ல? ஒரு வேட்டி ஒரு சட்டை கொடுக்குறதுக்கு அதை கூட வக்கு இல்லாம இந்த நாட்டில் மக்கள் வரிசையில் நிற்கிறாங்க. 170 கவுன்சிலர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கவுன்சிலர் இந்த மழையில அந்த ஏரியாவில் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வரல? ஏன் நீங்க அவங்கள அந்த மாதிரி செய்ய வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதால அரசுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தெரியல, வந்தா அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. இப்பேற்பட்ட ஒரு மொக்கை அரசை தான் நாம இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டோம். வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக புரட்சி தமிழகத்தின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் நீண்ட நாட்களாகவே நீண்ட காலங்களாகவே அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு உரசல்கள்லாம் பொதுவாகவே இருந்துட்டு இருக்கு. இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றதும் அவங்க மத்திய அரசுன்னு சொல்றதும் இந்த பிரச்சனைகள் ரொம்ப காலமா இருந்தது. இதற்கு முன்பாக பிரதமர் தமிழகத்துக்கு வந்த போது கருப்பு கொடி காட்டினாங்க. கோபேக் மோடி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாங்க. கோபேக் மோடி ஹேஷ்டேக் செட் பண்ணாங்க. ஆனா நேற்று நடந்ததுல பாத்தீங்கன்னா பிரதமரோட முதல்வரும் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஆளுநரோட ஒரு மோதல் இருந்துச்சு, அவரும் கலந்துக்கிட்டாரு. இது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ராஜதந்திரமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, என்ன பிரச்சனைகள் தனியாக இருக்கட்டும், ஆனா மக்கள் பிரச்சனைகள்னு வரும்பொழுது முதல்வர் முழுக்க முழுக்க மக்களுக்காக இறங்கி வேலை பார்ப்பதான் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு என்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுடைய கருத்து? ஊர்ல இந்த சாராய விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பிரார்த்தல் பண்றவன், இந்த மாதிரி 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றவன் எங்கேயாவது போலீஸை முறைச்சி பார்த்துருக்கீங்களா? அதுக்காக இவங்க அதை பண்றாங்கன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா 2ஆம் நம்பர் வேலை செய்யறவங்க எப்பவுமே மேல இருக்கிற தன்னை பிடிக்கிற, தன்னை கண்காணிக்கிற நபர்களோடு ஒரு சுமூகமான உறவுல தான் இருப்பாங்க. வெளியில ஒன்னும் 1000 பேசிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இல்ல நான் ஒண்ணும் இல்லை சார், நான் அப்படிதான் பேசினாதான் என்ன ஊர்ல 4 பேர் மதிப்பு. நலத்திட்டங்கள் செயல் திட்டம் நலத்திட்டங்களுக்காக வந்திருக்காரு. அவர் வந்திருக்கும் போது பிரதமரை ஒரு முதல்வராக அப்படின்னு அவரை எதிர்ப்பது தவறு இல்லையா? இல்ல, நம்ம எதிர்க்க சொல்லல. நீங்க பண்ற அரசியலே தவறான அரசியல் தான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த எதிர்ப்புங்கிறது, நீங்க ஒரு தடவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இதே மாதிரி ஒரு அரசு நல திட்டங்களை தொடங்கி வைக்க முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்தார். அப்ப இவங்க வெளியில எல்லாமே ஒன்றிய அரசுன்னு பேசியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வரும் ஒன்றிய அரசுன்னு பேசி நம்முடைய பிரதமரின் மூக்கொடைப்பார் தான் எல்லாரும் எதிர்பார்த்து எல்லாம் காத்திருந்து கைத்தட்ட ரெடியா இருந்தான். ஆனா அந்த கூட்டத்துல பேசிய முதல்வர் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களும் சொன்னதை நம்ம நேத்து கூட பாரத பிரதமர் தான் சொன்னாரு. ஆமா, நேத்து பாரத பிரதமரா. அதே மாதிரி கவர்னர் விஷயத்துல கவர்னர் சட்டமன்றத்துல சில பத்திகளை வாசிக்க மறுத்தார் என்பதற்காக இவங்க அவங்க ஆளுங்களை வச்சு என்னென்னவோ பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மறுநாளே கவர்னரை பற்றி அமைச்சர்கள் யாரும் தரைக்குறவா பேசக்கூடாது அப்படின்னு திமுகவிடம் இருக்கிற அல்ல கைகளை விட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண வச்சாங்க நம்ம ராஜீவ்காந்தி சிலை சைதாப்பட்டி. அப்போ கவர்னரோடு எங்களுக்கு ஒரு பழகுவதற்கு நல்ல இனிய நண்பர் அவரு அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் எங்க தனியா பழகினீங்க? அஃபீஷியலா அவர் வேலை செய்யறார், நான் என்னோட வேலை செய்யறேன். எங்க ரெண்டு பேருக்குமான உறவுங்கிறது ஒரு மத்திய மாநில அரசுக்கான உறவுன்னா சரி. பழகுவதற்கு இனிய நண்பர்னா நீங்க ரெண்டு பேரும் எங்க பழகினீங்க? இல்லை எங்கன்னா பாருக்கு போனீங்களா, இல்லை வேற எங்கன்னா போனீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒண்ணுக்கு ஒன்று முரணா இல்ல. அதால இவர்கள் தவறு செய்தவர்கள், இவர்கள் தன்னை பிடிக்கிற அதிகாரிகள் மீது ஒரு பணிவோடு நடப்பதுதான் இயல்பு. வெளியில ஒன்னா அரசியலுக்காக அது இது ஒண்ணு பேசலாமே தவிர மத்திய அரசின் தயவு இல்லாமல், மத்திய அரசு விடாமல் ஒரே ஒரு நாள் கூட இவங்க ஆட்சி செய்ய முடியாது.
இல்ல இவங்களுக்கு பயம் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இவங்க மேல வழக்குகள் இருக்கு. அந்த மாதிரி நிச்சயமா பயம் இருக்கு சார். பயம் இருக்கதான் இவ்வளவு நடக்குது. இதுல என்னன்னா நமக்கு இவ்வளவு பயம் இருந்தும் இவ்வளவு கண்கொத்தி பாம்பா உங்களை பார்த்து கொண்டு இருந்தும் நீங்க அடிக்கிற விஷயம் இன்றைக்கு தொடங்கப்பட்ட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து எல்லா திட்டங்களையும் நீங்கள் காசு அடிக்கிற விதம் இருக்க இதைத்தான் நம்மளால ஜீர்ணிக்க சார் முடியல. கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? அங்க வந்து வசதிகள் பொதுவாகவே ஒன்று ஆரம்பிக்கும் போது சில விமர்சனங்கள் எழத்தான் செய்யும். அதாவது முழுக்க முழுக்க முழு நிறைவோடு ஒண்ணு ஆரம்பிக்க முடியாதுல்ல. சரிதான் அப்புறம் சார். சில குறைகள் இருக்கலாம். அது பழக பழக நிவர்த்தி ஆகும். இல்ல வட சென்னையில இருந்து ஒருத்தன் அவன் ஊருக்கு போறான்னா இங்க இருந்து கிளாம்பாக்கன்ற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து அவன் ஊருக்கு போறான்ல போக்குவரத்து நெரிசல் உங்களுக்கு சிட்டிக்குள்ள அதிகமாகும் போது அவங்க என்னதான் செய்ய முடியும் அப்போ? சார். அதுக்கேத்த மாதிரியான இப்ப கோயம்பேடுல இப்ப என்ன பிரச்சனை வந்தது? கோயம்பேடுல இருந்து கிளம்புற பஸ்ஸுங்க அப்படியே மதுரை வாயில் பிடிச்சி பைபாஸ் பிடிச்சி அப்படியே போறதானே செய்யறாங்க. சரி, இப்போ நம்ம இதே பண்டிகை காலங்கள்ல இங்க இருந்து நம்ம வட சென்னையில இருந்தோ இல்ல மத்திய சென்னையில இருந்தோ கிளாம்பாக்கம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ மூட்டை முடிச்செல்லாம் தூக்கின்னு போறாங்கல்ல, அதை எடுத்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது மட்டும் இல்லாம 15 வருடம் ஒரு வெளிமாநில கம்பெனிக்கு அதோட மெயின்டெனன்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன் உள்ளூர்ல ஒருத்தனுமே இல்லையா? அப்ப என்ன நீங்க வந்து வந்து இது வந்து மாநில உரிமை பேசுறது? நம்ம மாநில உரிமை நம்ம மாநில வளங்கள்லாம் வேற அவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஏதாவது நம்ம வாங்கிக்கின்னு இது எப்படி சரியா இல்லையா இது? இப்போ என் வீட்டு பணம் இப்போ இங்க ஒரு ஆம்னி பஸ் வந்து வரி கட்டுறான், உள்ள போறதுக்கு பணம் கட்டுறான். இல்ல அங்க ஒருத்தர் கக்கூசில போய் ஒண்ணு கடிக்கிறான் சார். அந்த காசு யாருக்கு போகும்? அந்த காசு வேற மாநிலத்துக்காரனு தானே போகுது. ஏன் அது? இல்ல உங்களுக்கு டெண்டர் விட்ட போது முன்பணம் தான் நம்ம அரசாங்கம் வாங்கிக்குது இல்ல. அரசாங்கம் மக்கள் நல பணிகளுக்காக அந்த அரசாங்கம் வாங்கிக்குது. வாங்கிட்டு அவங்கள்ட்ட வேலை செய்யறதுக்கு ஏன் சார் அதே நம்ம ஊர்ல ஒரு கம்பெனி எடுத்து நடத்துறதுக்கு நம்ம ஊர்ல எவனுக்கும் தெரிவிச்சு இல்லையா? ஏன் அதை பண்ணல? குப்பை வாரினா கூட சிங்கப்பூர்ல இருந்து குப்பை வாரத்தை கொண்டாந்தீங்க முதல்ல. அப்ப நம்ம நினைச்சோம் இந்த வந்து சிங்கார சென்னை ஆக்க போறாரு கருணாநிதி, எப்படியும் குப்பையெல்லாம் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வெளிநாட்டுக்காரன் நம்ம போடுற குப்பையை வாருவான்னு பார்த்தோம். ஆனா அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஆஸ் யூஸ்வலா நம்ம ஊர்ல இருக்கிறவன் தான் 10,000 12,000 குப்பை வாரணும். இப்பவும் அதே மாதிரிதான். இப்போ இருக்கிற நிறுவனம் நம்ம ஊர் நிறுவனம் இல்லை. அப்போ என்னதான் உங்களோட எண்ணம்? அப்போ எது எதெல்லாம் லம்பா பணம் அடிக்கணுமோ அதுல வந்து நீங்க வேற ஒருத்தனை கொடுத்து அந்த காசை வாங்கிறீங்க. அப்போ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நீங்க மத்திய அரசை பார்த்து நான் வந்து நேரா நிப்பேன், நான் எகிரி தான் அடிப்பேன்னா நடக்கிறது வேற தானே. அதால இவர்கள் வெளியில பேசுறது ஒண்ணு, உள்ளுக்குள்ள நடக்கிறது ஒண்ணு சார். இப்போ அந்த பொங்கல் தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு கிலோ அரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு அப்படின்னு. முழு அதுல கரும்பு அதை முழு விட்டு கரும்பு. ஆமா முழு கரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா முழு கரும்பு தானே நீங்க வைக்கணும் பூஜைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல முதல்ல ஒரு அரை கரும்பு முக்கா கரும்பு அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சிகள்லாம் நாங்களே ஒரு கரும்பு கொடுத்தோம் அப்படின்னும் போது திருப்பி ஒரு கரும்பு கொடுத்தாங்க. பொங்கல் தொகுப்பு பணமா தரலன்னு விமர்சிக்கிறாங்க. ஏற்கனவே நிவாரண பணிகளுக்கு வேறு பணம் ஒதுக்க வேண்டியிருக்கின்றதுனால அவங்க பொங்கல் வந்து இது மட்டும் நிவாரண பொருள், அதாவது இந்த பொங்கல் தொகுப்பா மட்டும் தராங்க. சார் பணமா கொடுத்தா கட்சிக்காரங்க யாராவது பார்க்கலாம், பொருளா கொடுத்தா கட்சி பொறுப்பாளர்கள் மேல் இடத்துல அமைச்சர் லெவலில் எதனா பார்த்துக்கலாம். அமைச்சர் லெவலில் பார்த்தோம்னா அது மேல் மட்டத்துக்கும் முதல் குடும்பத்துக்கும் போவோம். கீழே வரைக்கும் போனா கட்சிக்காரன் சாப்பிட்டு போயிடுவான். இதுல எது முக்கியம்னு பார்த்தாங்க, சரி நம்ம வந்து பொருளாவே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்து இந்த பொங்க போய் தர்றது, சும்மா வெல்லம் தர்றது, சர்க்கரை தர்றது, அதே ஒரு கேவலமான. இதுவே ஒரு கிலோ பச்சரிசியும் இந்த வெல்லமும் ஒரு கரும்பு வாங்க முடியாத அளவுக்கு இன்னும் அந்த தமிழர்கள் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. நிச்சயமா அதுதான். நீங்க வேணா பாருங்க, இந்த பொங்க போய் கொடுத்தாருன்னா இல்லாதவன் இல்ல ஏழ்மை கோட்டு கீழே இருக்கிற நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிறவன் மட்டும் வாங்க மாட்டான் சார். கார்ல போய் பொங்கல் போய் வாங்கிட்டு வரதை நான் பார்த்திருக்கேன். அடையாறு, பெசன் நகர் போன்ற அண்ணா நகர் போன்ற ஏரியாக்கள்ல கார்ல போய் ஆளா நிக்கலாம், ஏன்னா கடைசியில் ஆயிட போகுது. அப்போ இந்த மக்களோட இந்த ஈனத்தரமான புத்தியை அரசாங்கம் தனக்கானதாக பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொன்னு, நீ கொடுக்குற 1000 ரூபாய் அந்த பொங்கல் பைய கூட தமிழர்னு சொல்றேன் நான், என்னோட முதல் பண்டிகையை நான் உங்ககிட்ட தான் கையேந்தி கொண்டாடதா இருக்கு. அந்த நிலையில தான் சீமான் கூட அந்த மாதிரி விமர்சனம் சொல்றாரு. இல்ல இது எதுக்கு தேவையெல்லாம் வாங்கணும், இது கூட கொண்டாட முடியாம நாங்க இருக்கோம்னு கேக்குறாரு சார். உண்மைதான் சார். இந்த இலவச வேட்டி சேலைன்னு ஒண்ணு தரான்ல, எங்கேயாவது யாராவது கட்டி நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல பிச்சை எடுக்கிறவன், வேலை செய்யாம மற்றவன் உதவி வாழ்ந்து பாக்குறவன், அவன் கட்டி நம்ம பார்த்திருக்கோமா? அப்போ இந்த வேட்டி சட்டைலாம் எங்க இருக்கு? புத்தூர்ல கட்டு கட்டுற இடத்துல இந்த வேட்டி இருக்கு. அந்த கரையை கிழிச்சுட்டு அவன் கட்டு கட்டுறான். அப்ப எதுக்கு இந்த திட்டம்? யார் இதை கட்டுறான்? அப்போ இதோட நோக்கம் என்ன? இது வந்து மக்களுக்கு கொடுக்குறோம்ன்ற பெயரில் அதுல ஒரு கமிஷன் அடிக்கிற திட்டம் தானே இது. இது ரொம்ப கேவலமா இல்ல? ஒரு வேட்டி ஒரு சட்டை கொடுக்கறதுக்கு அதை கூட வக்கு இல்லாம வந்து இந்த நாட்டுல வந்து மக்கள் வந்து வரிசையில் நிக்கிறான். இப்ப வேற ஒரு வெளிநாட்டு நிறுவனமோ ஒரு போட்டோ எடுத்து போறான்னு வச்சுங்க, ஒரு வீடியோ,
இந்த மாதிரி பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வேட்டி சேலைக்கு வந்து தமிழ்நாட்டுல மக்கள் ரேஷன் கடையில் நிற்கிறான்னா அவன் என்ன நினைப்பான், உண்மையிலேயே இவன் கட்டுறதுக்குள்ள கோமணம் இல்லாம இந்த ஊர்ல இருக்கானோ அப்படித்தானே நினைக்க தோன்றும். அதால இது வந்து அரசு இவர்கள் பணம் பார்ப்பதற்காக செய்யற வேலை தான் அதெல்லாம். அது இந்த பணமா கொடுத்தா இந்த பிரச்சனை கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பணமா இல்ல கொடுத்தா பணமா கொடுத்தா ஆனா அந்த கட்சிக்காரங்க ஒரு 4 கட்சிக்காரங்க பேர் 4 பேர் இல்ல எடுத்துப்பான். இப்ப இதே குற்றச்சாட்டு இந்த நிவாரணத்துக்கு இப்ப 6,000 ரூபாய் தரதுல வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமா சார். என்ன சொல்றாங்கன்னா 6,000 ரூபாய் சரியா வந்தடையலன்னு சொல்றாங்க. ம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷன் கடைக்காரர்ல யாரும் அவங்க இது அரிசி வாங்குறது அந்த குறிப்பிட்ட இவங்களுக்கு மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப மேல்தட்டு வர்க்கங்கள் இருந்தால் அரசு அலுவலர்களா இருந்தாலும் விண்ணப்பிச்சு வாங்குங்க, தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம். சார் இதுவும் அரசின் ஒரு சீட்டிங் திட்டம் தான். எப்படி வந்து இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகைன்னாங்களோ அதே போல இதுவும் ஒரு சீட்டிங் திட்டம் தான். என்ன சொன்னாங்க, 4 மாவட்டத்துல 6,000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. சரி, சென்னையை ஒட்டி இருக்கிற ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிற எல்லாரும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து திருவள்ளூர்ல வந்து எந்தெந்த ஊர் கொடுத்துருக்காங்க? அங்க வந்து திருவள்ளூர் அந்த ஒன்றியம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஆவடி, பூந்தமல்லி, திருவள்ளூர் தாலுகா இவ்வளவுதான். அதே மாதிரி செங்கல்பட்டுல வந்து தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர். உங்களுக்கு வண்டலூரை ஒன்னா நம்ம வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட சொல்லலாம். ம். தாம்பரம், பல்லாவரத்தை எதுல சேர்ப்பீங்க? அதுவும் சென்னைக்குள்ள தானே வந்து நிர்வாக ரீதியா அவங்க பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருப்பத்தூர்ல வந்து ஒரு சில ஒன்றியங்கள் தான், ஒரு 2-3 ஒன்றியம் தான். அப்ப இது எப்படி ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கான நிவாரண தொகையா இல்ல மழை எந்த இடத்துல அதிகமா பெஞ்சதோ அதிகமான பாதிப்பு இருக்கதோ அந்த இடங்களுக்கு மட்டும்தானே கொடுக்க முடியும். கரெக்ட் சார். ஆனா நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க, 4 மாவட்டத்தில் ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும். கேட்கறதுக்கு பெருசா இருக்கு. தரது பார்த்தா பொசுக்குன்னு இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி நல்லா உப்புற மாதிரி இருக்குது. இப்ப கையில தொடர்ந்து பொசுக்குன்னு ஆயிடுது இல்ல. அப்போ இன்றைக்கு இதே மாதிரி எல்லா ஊர்களிலும் இப்போ வந்து இந்த குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி ஒன்றியங்கள்ல தான் இந்த இந்த பகுதிகளுக்கு. அப்போ மற்ற பகுதிக்கு தண்ணி போகல, நிவாரணம் வேண்டாம் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்க அறிவிப்பு எப்படி பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, எல்லா ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குற எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் நீங்க, ம். எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் நீங்க. அப்போ அதுல ஒரு ஸ்லாட் வச்சிங்களா. இதே இப்ப கர்நாடகாவில் உங்களை பார்த்தா அவனும் அறிவிச்சான். சார் உண்மையிலே இந்த இந்திய நாட்டை கெடுக்கிறதே திமுகன்ற ஒரு பதுபாதக கட்சி தான். இவனுங்க அறிவிக்குவதான் இதை பார்த்த உடனே கர்நாடகா அறிவிச்சான். கர்நாடகா என்ன பண்ணா, 2000 ரூபாய் ரேஷன் கார்டு ஒரு 2000 ரூபாய்னா அது மாதிரி அதை தந்துனுக்கிறான். அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பேருந்துனா அதே மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஊர்ல ஆதார் கார்டு வச்சுங்கிற எல்லாருக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்ட்டான். இங்க அப்படிலாம் இல்லை, பொம்பளையா இருந்தா நீ ஏறிக்கலாம் அப்படி மாதிரி ஒரு திட்டத்தை இங்க கொண்டு வந்தாங்க. அப்போ இன்றைக்கு தெலுங்கானாவில் 2000 ரூபாய் 2500 ரூபான்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவே கெடுக்கிற நாசக்கார சக்தி திமுகனா சரியா தான் இருக்குது சார். எல்லாரும் இலவச திட்டங்களை வந்து மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு முன்னோடியான ஒரு திமுக கூட சொல்லக்கூடாதா? சரி, இந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு முன்னாடி பஸ்ல போனாங்களா இல்லையா, காசு கொடுத்து போனாங்களா இல்லையா? சரி, நீங்க நம்மள கூட விட்டுருங்க சார், நம்ம நடுத்தரம் ஏழை எளிய மக்கள் இப்ப கண்ணகி நகர்ல இருந்து பெரும்பாக்கத்துல இருந்து அடையாருக்கு வேலைக்கு வராங்கன்னு வச்சுங்க, அவங்க காசு கொடுத்து வந்தாங்களா வரலையா? இதுக்கு முன்னாடி வரத்தானே செஞ்சாங்க. இல்ல எங்ககிட்ட காசு எல்லாம் நடந்து வந்தாங்களா? அப்போ நீங்க பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சம் எல்லா விலைவாசியும் ஏத்துறீங்கல்ல, அப்ப எதுக்கு அதுன்ற நான். அப்ப நீ இதை பார்த்த உடனே ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலங்கள்லயும் இலவசங்கிற அறிவிக்க சொல்றேன். நீங்க தெலுங்கானா என்ற ஒரு மாநிலம் சந்திரசேகர ராவ் இல்லைன்னா அந்த மாநிலமே கிடையாது. நீ என்ன சொல்லிட்டாரு, அந்த மாநிலம் தனியா அமைச்ச பிறகு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் கூட இங்க இருந்து போகணும், எந்த இண்டஸ்ட்ரியும் ஆந்திராக்காரன்னு இங்க எவனும் இருக்கக்கூடாது, இது வந்து தெலுங்கானாவில் உள்ளவருக்கு மட்டும்தான் இங்க முன்னுரிமை தரப்படும்னு ஒரே மொழிக்குள்ள இருக்கிறவங்க, ஒரே ஒன்னா இருந்தவங்க. அப்படி இந்த மக்களின் நலனை பாதுகாக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமான அரசியல் அதிகாரங்கிறது ஆந்திர மாநிலத்துக்கார கையில இருக்கு, நம்ம கையில ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த நாட்டை, அந்த ஊரை, நாட்டை உருவாக்கிய ஒரு மனிதர் இன்றைக்கு தேர்தலில் தோத்துருக்காரு. ஏன் தோத்தாரு? சோனியா காந்தி அறிவிக்கிறாங்க 200 யூனிட் ஃப்ரீயா தரேன், 2000 ரூபாய் 12,000 ரூபாய் பணம் தரேன், இந்த மாதிரி இலவசங்களை காட்டி அந்த மக்களை ஏமாத்தி திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கான். இப்ப இந்த இலவசங்கள் எவ்வளவு நாள் கொடுக்க முடியும் சார்? நம்ம ஒரு வீட்டுல இப்போ ஒரு 4 பேர் இருக்கிறான், அவன் வேலை செய்யாம இருக்கிறான், அவனுக்கு ஒரு 20 கிலோ அரிசி தந்துட்டு ரேஷன் கடைசியில் சமைக்கிறதுக்கு எல்லாம் பொருள் கொடுத்துருன்னா அதுக்கப்புறம் அந்த நாய் வேலைக்கு போய் என்ன தோணுமா? எப்போ தனக்கு காசு தேவையோ அப்போ போய்க்கலாம் தானே நினைப்பான். சரி, என்னைக்காவது நீங்க குடிக்கணும்னு தோணுதா, எங்கன்னா வேலை கிழக்குதான்னு பார்ப்பான், போவான், வேலை செய்வான், குடிச்சு வந்து வீட்டுல படுத்துப்பான், அப்படித்தானே இருப்பான். அப்போ இருக்க மக்களின் வாழ்க்கை தரம்ங்கிறது உயரணமா குறையணும், குறைக்கிற வேலை செஞ்சாங்க. இன்றைக்கு அந்த அறிவிப்பின்படி அந்த இலவசங்களால் தான் அவர் தோத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, மக்கள் நலம் பெறுவதற்கான வேலைகளை நான் செய்வேன், நான் என்னோட திட்டம்ங்கிறது
50 ஆண்டு 100 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கானது. ம், ம். இவன் சொல்றது வலி நிவாரண மணி மாதிரி, சும்மா வலிக்குதுன்னா ஒரு மாத்திரையை போட்டு சும்மா நீ சுகமாரு அப்படிங்கறதுதான். அது வந்து அந்த ஊண்டுக்கான மருந்து கிடையாது, வலி நிவாரணம். அந்த மாதிரி தானே இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் திமுக கெடுக்கிறது தான் நான் இப்ப கூட பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து 2.7% அதிகம் வந்திருக்கு மதுபான உற்பத்தியில, மதுபான விற்பனையில ஆமா. அப்படின்னு சொல்லி இந்த தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. மதுபான விற்பனையில 2.7% அதிகமா வந்திருக்குன்னா அந்த படங்கள் ஃபுல்லா மக்களோட நிவாரண பணிக்கு தான் சார் போகும். இவங்க தான் சார் திட்டம் போடுறாங்கல்ல. 45,000 கோடி மது விற்றதை 50,000 கோடியா இந்த ஆண்டுல விற்கணும்னு பட்ஜெட்டே போடுறாங்க. அப்ப 50,000 கோடியா விற்கணும், 5,000 கோடி எங்க இருந்து வரும்? புதுசா குடிகாரனை உருவாக்கணும், இல்ல கொஞ்சம் போதையை குறைச்சி என்னடா குடிக்க ஏறல திருப்பி ஏத்துவோம் அப்படின்னு நிலைக்கு வந்து மக்களை உண்டாக்குறோம். அப்ப எந்த அரசாவது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியலை பெருக்கி இதுல இருந்து வருமானம் வரணும்னு யோசித்தோம்னா சரியான அரசு. குடியில வந்து வருமானம் வரணும் அப்படிங்கிறது எப்படி ஒரு சரியான அரசா இருக்கும்? இன்னைக்கு எல்லா மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் இந்த லங்ஸுக்காக ஒரு தனி பிரிவு வச்சிருக்கோம். ம். ஏன் வச்சீங்க? இந்த குடி அதிகமா ஆக 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 இந்த லங்ஸுக்காக ஒரு தனி சிறப்பு சிகிச்சை மையத்தை உண்டாக்கி இருக்காங்கல்ல. அப்போ இவன் செத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த அரசு ஓடணும். நாளை கதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நீங்க நிர்மலா சீதாராமனுக்கும் உதயநிதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர் வந்தது. எங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. அவங்க பதில் சொல்லும்போது சொல்றாங்க, ஏற்கனவே நாங்க அனௌன்ஸ் பண்ணது 12ஆம் தேதியே தெரியும் தென் மாவட்டங்களுக்கு அதிகமா மழை பெய்யும்னு. ஆனா இவங்க கொஞ்சம் சரியான நடவடிக்கை இல்லைன்னு அவங்களோட பாயிண்ட் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மழை பெய்யும் சொன்னாங்க, கனமழை பெய்யும் சொல்லவே இல்லை. ஏன்னா இதை வந்து ஏன் இன்னைக்கு பேச வேண்டியதா இருக்குன்னா, இந்த மழைங்கிறத தொடர்ச்சியா ஒரு தினம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப ஒரு தடவை சென்னை மழையை பத்தி பேசணும், அடுத்து தென் மாவட்ட மழையை பத்தி பேசுறோம், திருப்பி அடுத்த ஒரு மழை பெய்யும், அடுத்து இதே பிரச்சனைகள் வரும். அப்படிங்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியான முறையில் வானிலை அறிக்கை நிலையம் கொடுக்கவில்லை அப்படின்றது திமுக அரசோட குற்றச்சாட்டா இருக்கு. இன்னைக்கு சம்பவத்தை தான் நம்ம வந்து சொல்லணும். காலைல ஏஞ்சுக்கும் போதே மழை பெஞ்சது. 8 9 மணிக்கெல்லாம் மழை. ஆமா. ஏன்னா நீங்க மழை பெய்யுதுன்னு டிவியை போட்டோம்னா 10 மணில இருந்து சென்னையில இருந்து மழை பெய்யும், லேசான மழை பெய்யும்னு போட்டிருக்காங்க. ஏன்னா 10 மணிக்கு போட்டு 9 மணிக்கு மழை பெய்யுதுன்னு கேட்க முடியுமா? அவ்வளவு அக்யூரட்டா என்ன அது? என்ன டைம் அலாரம் வச்சு அடிக்கிற மழையா அது? சார் மழை வந்து முதல்ல ஆரஞ்சு அலர்ட்னாங்க, அதுக்கப்புறம் ரெட் அலர்ட்னாங்க. சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் இல்லாம இந்த தடவை சென்னை அந்த சுற்று வட்டார பகுதியில் மழை பெய்யும்னா அடுத்து 4 நாள் கழிச்சு தென் மாவட்டத்தில் மழை பெய்யும். கரெக்டா அந்த 1.5 நாள் நாங்க கரெக்டா அதே மாதிரி 1.5 நாள் பெஞ்சுது. இவங்க என்ன சொல்றாங்க, அது எவ்வளவு அளவு பெய்யுதுன்னு சொல்லியிருந்தா என்ன பிடிங்கிருப்பீங்க? என்ன பிடிங்கிருப்பீங்க? இப்ப சென்னையில வந்து அதிக அளவு மழை தான் சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னீங்க. 2 சென்டிமீட்டர் மழை தண்ணி கூட போகலையே. நீங்க சொன்ன மாதிரி 20 சென்டிமீட்டர் போயிருந்தா ஒரு 30 சென்டிமீட்டர் மழை இங்க இருந்திருக்கும். இது ஒண்ணு இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்காது. ஒரு முட்டைங்க அளவு தண்ணி வந்திருக்கும். ஆனா கழுத்தளவுல தண்ணி வந்தது இப்போ. அப்போ நீங்க சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு தூத்துக்குடி கலெக்டர் அந்த விஓக்கு போன் பண்ணதை பார்த்தோம். இன்னும் 4 மணி நேரம் தாங்க அது. அந்த திருநெல்வேலி அந்த அந்த பாலத்துல தண்ணி திறந்து விட போறோம். உடனடியா அந்த கரையோரம் இருக்கிற மக்களை எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, வண்டியில வச்சு ஏத்தி கொண்டாங்க. கொண்டாந்த பிறகு அவங்களை வந்து நம்ம வந்து எங்க தங்க வைக்கிறது, எவனுக்கு என்ன சாப்பாடு போறதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். தாமிரபரணியில அவ்வளவு வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்? நீ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்கனவே எடுத்துனீங்கன்னா அந்த 4 மணி நேரம் இருக்கும்போது அந்த பதட்டம் ஏற்பட்டு 96 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அப்படி ரொம்ப அதிகம் தானே 96 சென்டிமீட்டர் மழைன்னு அவங்களே எதிர்பார்த்துருக்கிற போல இருக்கு. சார் மழை அதிகமா கூட போயிட்டோம், இல்ல கம்மியா கூட போயிட்டேன் சார். ஒரு அதிகமா இருக்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ இவர் சொன்ன மாதிரியே அந்த 15 கிராமத்தில் இருக்கிற மக்களை கூட்டாந்து ஒரு மண்டபத்துல தங்க வச்சு ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு போட்டுருந்தா என்ன சார் செலவாயிருக்கும்? ஒரு 10 லட்சம். ஆனா ஒரு 2 கோடி கூட ஆகட்டுமே, என்ன மொழியிட போகுது? ஆனா அந்த பதட்டத்தை தவிர்த்திருக்கலாம்ல, அந்த உயிர் பயத்தை தவிர்த்திருக்கலாம்ல. ஏன் நீங்க அதை செய்யல? நீங்க சொன்ன மாதிரி மழையே நாங்க கம்மியா தான் வரும் நினைச்சோம், சரி கொண்டாந்து வச்சிருந்தோம், என்னையா அது தந்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி வச்சா மழை வந்து முழுவலையா அப்படின்னு சொல்லிட்டாது எதுவுமே அவங்களை விட்டுரு. அப்போ உங்ககிட்ட அந்த முன்னேற்பாடு எதுவுமே இல்லைல்ல. நீங்க இந்த பேரிடர் மேலாண்மை துறைக்கு இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த ஆளுக்கே வயசு 75 76 வயசு போடுது. 2 படியே ஏறுனா 2 மணி நேரம் ஆகும் அவருக்கு. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் போட்டு நீங்க வந்து அந்த துறையை நிர்வகிக்கிறதுங்கிறதே உங்களோட திறமையின்மையை தானே காட்டுது. அப்போ நீங்க எதுவுமே செய்யல. சரி சென்னையில சரி அங்க விட்டீங்க சார். சென்னையில 200 வார்டுக்கு சார், ஒண்ணுமே பண்ண வேணாம். ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து கொஞ்சம் மேட்டான பகுதியில
கொஞ்சம் இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப தண்ணி நிறைய வந்தா சாப்பாடு செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படின்னு நீங்க பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு பசியால வாடி இருக்க மாட்டோம்ல. 3 நாள் 2 நாள் தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அது கரண்ட் இல்ல, இல்ல. இது இல்லைன்னால அப்ப குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அந்த முன் நடவடிக்கை கூட இல்லையே. அப்படியே நீங்க அந்த ஒரு வார்டுக்கு ஒரு கலாமண்டத்தை எடுத்து வச்சிருந்தா என்ன பேர செலவாயிருக்கும் போது ஆகட்டும், ஒரு 2 கோடி ஆகட்டும், இல்லைன்னா கூட பரவாயில்ல. இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் எடுத்து போயிட்டு போறீங்க. அப்போ உங்களுக்கு குறித்தான அந்த அறிவு இல்லை. அது மட்டும் இல்லாம 170 கவுன்சிலர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கவுன்சிலர் இந்த மழையில அந்த ஏரியாவில் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணாதா சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வரல? ஏன் நீங்க அவங்கள அந்த மாதிரி செய்ய வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதால அரசுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தெரியல, வந்தா அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. இப்பேற்பட்ட ஒரு மொக்கை அரசை தான் நாம இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பொன்முடி அவர்களை திருமாவளவன் ஆதரவு தெரிவிக்கிறதையும் சாதி ரீதியா கொண்டு போறாங்க என்ற விமர்சனம் வருது. அவர் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவர், இவர் ஒரு இனத்தை சேர்ந்தவர், இவர் அவரை பார்க்கலாமான்ற சாதி ரீதியாக பேசுறது தவறு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் பேசப்படுது. அவருக்கு கூட்டணியில இருக்காரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு. சரி, கூட்டணியில திருமாவளவன் மட்டும்தான் கூட்டணியில இருக்காரு. எவ்வளவு பேர் இருக்காங்க? சார், இப்போ அழகிரி போய் கருணாநிதியின் மூத்த மகன் அழகிரி போய் பார்த்தாரு. அது எதுனா விமர்சனக்குள்ளாகுதா? ஏன் திருமாவளவன் போன்றது விமர்சனக்குள்ளாகுது? ஏன்னா உன் வேலை அது இல்லை. நீ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதின்னு சொல்லி எங்க பேரை வைத்து வாங்கி தின்ற நபர் நீ. அப்போ எங்க சமூகத்துக்கு எதிரான ஆள் பொன்முடின்னு பல சந்தர்ப்பங்கள் வெளிக்காட்டு. சார், ஒண்ணும் இல்ல, ஒரு காங்கிரஸ்ல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறார் சார். அந்த ஊராட்சிக்கு பொன்முடி போறாரு. போகும்போது அந்த தலைவர் இந்த பக்கம் உட்காந்துக்கிறாரு, எதிரில் 2 சீட் இருக்கும்ல, அதில் பொன்முடியா உட்கார வைக்கிறார். அவர் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த ஆளு, ஏய் உன்னோட எதிரிலேயே என்னை உட்கார வைக்கிறியா அப்படின்னு உடனடியாக தன் கீழ் இருந்த உறுப்பினர் எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஆளை பதவி விட்டு இறக்கிட்டு இவன் சாதியிலிருந்து ஒரு ஆளை கொண்டு போய் அங்க தலைவராக்கலாம் சார். இப்ப ஏற்பட்ட சாதி வெறியர் தான் அவரு. சரி, நீ போனது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நமக்கு உனக்கு அந்த கேஸை பத்திய வரலாறுன்னு தெரியல. என்ன சொல்ற? இந்த ஜெயச்சந்திரனா அந்த வழக்கை எடுத்தாருன்னு அது தெரியாம சொல்லிட்டாரு. அது சார் தெரியாம சொல்றாரு. அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஏர்போர்ட்ல இறங்கினோன்னு கேட்டோன்னு முழு தகவலும் தெரியாம சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உன்ன நீட்டை பத்தி அது தாமாக எடுக்கல. அது அவர் தெரியாம அவர் சொன்னது என்ன சொன்னாருன்னா, ஜெயச்சந்திரன் தாமாக ஜோமோட்டோ எடுத்த வழக்குன்னு சொன்னாரு. அது கிடையாது. அது உயர்நீதிமன்றம் எடுத்த வழக்கு. அது விசாரிக்கிறது. அவர் சொன்ன வந்தது வேற வழக்கு. அது ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்ததுதான் இவர் விசாரிச்சாரு. சாதாரணமா இப்படி சொல்றீங்க. என்ன கேட்டா இது கூட உனக்கு தெரியல, உங்க அறிவு இல்ல அப்படின்னு சாதாரணமா கேக்குறான்ல. அதை எடுத்ததாக சொல்லி அந்த நீதிபதி சனாதனம், அவர் இந்துத்துவவாதி, அப்படி இப்படி அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயம் அவர் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்கன்னு சொன்னாங்க. எதனா கொண்டு வரட்டும், கொண்டாந்தாங்கன்னா திருப்பி உங்க எல்லாரும் அடுத்து உள்ளதான் போறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன சொல்றோம், நீதிமன்றம், ஜெயச்சந்திர தீர்ப்பு, இன்கம் டாக்ஸ், இது எல்லாத்தையும் விட்டுருவோம் சார். சாதாரண ஒரு தனிநபர்கிட்ட போய் பொன்முடி எப்படின்னு கேட்போம். ஒருத்தனாவது நல்லவன் சொல்லிட்டான்னா திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒத்துக்கலாம். ஊரை அடிச்சு ஒலையில போட்ட பொன்முடிக்கு இவ்வளவு பகிரங்கமா வக்காலத்து வாங்குறது எடுக்கிற பிச்சை தானே இது. இதை நீ எடுக்கிற ஒரு படத்தை சொல்லுவான்ல கவுண்ட் பண்ணி, ஏன்னா நீ எடுக்கிற 1-2 பிச்சைக்கு எதுக்குடா உனக்கு? அப்போ மேக்சிமம் நீ என்ன வாங்கியிருப்ப? ஏதாவது மாநாடுக்கு தலையை சொன்னீங்கன்னு என்னப்பா செய்யுங்கண்ணே, இதுதானே சொல்லியிருப்ப. அப்போ பொதுமக்கள் எப்படி பார்க்கறான் சார்? பொதுமக்கள் உணர்வுக்கு நம்ம மதிப்பு தரணும்ல. உண்மையிலேயே உன்னை பொறுத்த வரைக்கும் பொன்முடி நல்லவனா கூட உனக்கு இருக்கட்டும். உன்னை பொறுத்தவரை குற்றவாளி தீர்ப்பு சொல்லியிருக்கு, எல்லாரும் சொல்றான். இப்ப ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி உள்ள போனேன், இவனுக்கு இதே தான் அவங்களுக்கு வேலைன்னு ஜனங்க சொல்றாங்கல்ல. அந்த மக்களை நீ என்ன மாதிரி பாக்குற? மக்களை மயிரா பாக்குற, இல்லைன்னா மக்களின் எண்ணங்களுக்கு நீ மதிப்பளிப்பல்ல. அப்படி அதுல இருந்துதான் நாம இந்த திருமாவளவன் பொன்முடி சந்திப்பை நாம விமர்சனம் பண்றோம். கண்டிப்பாக. இன்றைய தமிழக அரசியல் நிலவரங்கள் பற்றி உங்கள் பதில்கள் விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு தங்களை மேலான கருத்துக்களை தெரிவிக்கிறேன்.